இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தமான ஒரு இன்டென்ஸான கதாபாத்திரம். 2 மாதம் எங்களுக்கு ரிஹர்சல். நாங்கள் போய் அங்கே இருளர் மக்கள் தங்கியிருக்கிற பகுதியில் தான் தங்கியிருந்து அவங்க கூட தான் வேட்டைக்கு போவேன். எனக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் பயங்கர ஃப்ரெண்ட். அவங்க யாருமே என்னை பேர் சொல்லியோ எதுவோ கூப்பிட மாட்டாங்க. எல்லாம் ராஜா கண்ணு தான். ராஜா கண்ணு கூப்பிடுவாங்க. இன்னொன்று இல்லைன்னா வாப்பங்காலே வாமாமா அப்படின்னு சொல்லி முறை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே சாப்பிட்றது, அப்படியே அங்கே போகிறது, வேட்டையாடுறது. அப்புறம் வேட்டைங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு கதை இருக்கும். நான் இருக்கானா காட்டு பண்ணியை ஒரே ஆள் அடிச்சிருக்கான் அவன். அப்போ அதுக்கு அவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஒரு வேட்டைக்காரனுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்க, அந்த ஃபோக்லோரை கற்றுக்க பயங்கர, அவங்களோட சாங்ஸு, அவங்களோட மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் கற்றுக்க எனக்கு அந்த 2 மாதம் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஆளாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த படம், ஒவ்வொரு படமும் ஒரு பெரிய ஆய்வு தான் எனக்கு. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீசிஸை பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த 2 மாதம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லாமல் நான் நிஜ ராஜா கண்ணை போலவே உழவுறதுக்கு அந்த படம் பயங்கர ஹெல்ப். அந்த 2 மாதம் எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.